ஓரளவு சவுண்ட் வேண்டி வரலாம் தரமா வயலாம் பண்ணிருந்தாங்க. அது வேணா அதான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தாங்க. ஓவரா ஒரு 5 3 வரலாம். 3 to 4 தான். ஆனா தமிழ் படம் தான் இருக்கு. ரொம்ப அவ்வளோ தாக்கம்லாம் இல்ல. பார்க்க இருக்கு. நம்ம பார்க்க மாதிரி என்ன டப்பையும் கொஞ்சம் பெட்டரா வரைக்கலாம். மியூசிக் ஒரு 2 சாங் இருந்துச்சு. மற்றபடி அவ்வளவு சுத்தமா இல்ல. கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் பரவாயில்ல இருந்துச்சு. சமந்தா நல்லா இருக்கு, ஆக்டிங் நல்லா இருக்கு. ஸ்டண்ட் ஆக்சுவலா தெலுங்கு மூவி தான் இது. தமிழ் டப் தான். ஆனா அவங்களுக்கு அந்த டப்பிங் பார்த்த மாதிரியே இருக்காது. நேச்சுரலா அவங்க பேசுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி படம்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஸ்டண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இப்ப பண்ணிருக்காங்க. ஃபுல்லா ஸ்டண்ட் தான். ஃபேமிலிக்கும் அவங்க பாஸ்டுக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். மியூசிக் சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக். நல்லா ஃபைட் எல்லாம் பண்ணும்போது நல்லா மியூசிக்ல நல்லா பிஜிஎம்ல நல்லா சூப்பரா போட்டுருக்காங்க. 5க்கு 4.8 தருவேன் நான். எங்கள் தங்கம் மாயிண்டி பங்காரன்னு தெலுங்கு படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகுது. தெலுங்கு படம் மாதிரி இருக்கா இல்ல தமிழ் ஆடியன்ஸ் இது தெலுங்கு படம் மாதிரி மோஸ்ட்லி இல்ல. அதுதான் எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஏன்னா தெலுங்கு படம்னா பயங்கரமான ஃபைட் சீன்ஸ் இருக்கும். அங்க பறக்கும் இங்கே பறக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதுல வந்து ரொம்ப சட்டிலா எடுத்திருக்காங்க. ஃபைட் சீனே பாத்தீங்கன்னா ஒரு 4 தான் மொத்தமாவே 4 தான் இருக்கு. அதனால நான் வந்து தெலுங்கு படம் போது பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். கொஞ்சம் அந்த விஷயத்துல மட்டும் இது பண்ணிருக்காங்க. மற்றபடி தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது சூட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அவங்க வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. நடுவுல வந்து அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லி இருந்திருப்பாங்க, என்ன வந்து எந்த படத்துக்குமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க நிறைய படத்தை கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஃபேமிலி பேஸ்டா தான் எடுத்து போயிருந்திருக்காங்க. பட் உள்ள வந்து ஃபைட் சீன்ஸும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டம்ஸ் எல்லாமே தெலுங்கு அந்த சைட்ல இருக்கு. அது வந்து இங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல. ஃபேமிலி பேஸ்டாவும் அது வந்து ரொம்ப டச்சிங்காலாம் எடுத்துட்டு போல. ஃபைட் சீன் வச்ச ஓரளவுக்கு சீரியல் ரொம்ப அழுகிறது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிலாம் எதுவுமே சொல்ல. நார்மலா இருக்கு படம். பட் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாம். இல்ல சமந்தா தான் இதுல வந்து பெரிய ஹீரோ. மற்றபடி படத்துல வந்து யாருமே பெரிய ஆட்கள் கிடையாது. அந்த விஷயமே ரொம்ப கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஷாட்ல சமந்தா கையில துப்பாக்கி கிடைக்கும். அந்த துப்பாக்கி கிடைச்ச அப்புறம் அவங்க ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்லோவா தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரே ஒரு ஃபைட் சீன் இருக்கு. அது ஸ்டோரி ஓரியன்டா போறதால அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போறதே ட்ரைலரை பார்த்துட்டு பயங்கரமான தெரிக்க விட்டுருப்பாங்க அப்படின்னு நினைச்சாலும் அது இன்டர்வல் வந்து ரொம்ப நார்மலான ஒரு இன்டர்வல். அதுல வந்து கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல அந்த வில்லனை வந்து ஒரு மாதிரி சைக்கோபாத் மாதிரி காமிக்கிறதுக்கு நினைச்சிருக்காங்க. அது நமக்கு போர் அடிக்குது. கிளைமேக்ஸ் எப்பயும் போல சண்டை காட்சிகள் தான். சுத்தி சுத்தி சண்டை போடுறாங்க. ஃபர்ஸ்ட் கையில சண்டை போடுறாங்க, அடுத்து துப்பாக்கியில சண்டை போடுறாங்க. அந்த மாதிரிதான் முடிச்சிருக்காங்க. தெலுங்கு ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் மசாலா எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு கூட ஓகே 4 போயிட்டு இருக்கு அப்படின்னு தோணுது. அவங்க வந்து காரை உடைக்கணும் கல்ல தூக்கி போடணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள். அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பாப்போம். ஒன் டைம் கண்டிப்பா வாட்ச் பண்ணலாம். இப்போ ரீசெண்டா பிளாஸ்ட் அந்த மாதிரி உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் வர்றதால இந்த படமும் ஒரு மாதிரி அந்த ரேஞ்சுக்கு இல்ல. பட் இதுவும் உமன் சென்ட்ரிக்கான ஃபிலிம் தான். உமனை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஆமா அந்த மாதிரி எல்லாம் படத்துல எதுவும் பாட்டு கிடையாது. ஒரே ஒரு பாட்டு இருக்கு. அது ஒரு ஃபீலிங்காக அந்த பாட்டை வச்சிருக்காங்க. ரொம்ப கிளாமர்லாம் படத்துல எங்கேயுமே கிடையாது. சமந்தா எப்பயுமே சாரியில தான் வருவாங்க. அதனால யாரும் கிளாமர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிடாதீங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் கிளாமர் இருந்தாதான் படத்துக்கு போடுமா? இந்த மாதிரி கதை இருந்தாலும் படத்துக்கு போகலாம். சண்டை காட்சிகள் மிக அதிகமா வச்சிருக்கலாம். ஏன்னா பிளாஸ்ட்ல எல்லாம் 2.5 மணி நேரம் படம்னா 2 மணி நேரம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அது அந்த கதை களத்திற்கு அதை வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. இங்க வந்து அது இல்லாம இருக்கு. ரெண்டுமே இல்ல, நடுவுல இருக்கு. அதான் பிரச்சனை. அதுதான் அவங்களுக்கு பெரிய மைனஸா இருக்கும்னு நினைக்கிறேன். தெலுங்கு படம்னா ஃபுல் மசாலாவை தெளிச்சிருக்கணும். தமிழ் படமா இருந்தா இன்னும் ஸ்டோரியில கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும். ரெண்டுமே இல்லாம நடுவுல போட்டாங்க. மசாலாவும் கிடையாது, ஸ்டோரியும் கம்மியா இருக்கு. அதனால இது ஒர்க் அவுட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமா ஏன்னா இப்ப நிறைய எடுக்கிறாங்க. தமிழ் படத்துல ஸ்டோரி அந்த பாஸ்ட வந்து அவங்க திரும்ப அந்த
பாஸ்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து அவர் பழி வாங்குறதுக்கு வர மாதிரி ஒருத்தர் வராரு. அந்த மாதிரி வர்றதால இந்த பிரச்சனைகள் நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி ஏஜென்டா அவங்க ஒரு கல்ப்ல இருப்பாங்க, ஒரு கேங்ல இருப்பாங்க. அந்த கேங்ல இருந்து வெளியே வந்ததால இங்க சண்டை போடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி கதை எடுத்திருந்தா கூட இன்னும் நல்லா போயிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏஜென்ட் டீனான்ற மாதிரி ஏஜென்ட் சமந்தா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓரளவு பார்க்கலாம், படம் பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல போர் அடிக்கும், மற்றபடி படம் பார்க்கலாம். சமந்தாவோட ஆக்டிங் வந்து சூப்பரா இருக்கு. என்னவோ 5க்கு 3.5 கொடுக்கலாம். படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்தது, நீங்க வந்து பார்க்கலாம். ஆனா நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு மேபி சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் ஸ்கிரீன் பிளே. எடிட்டரும் கொஞ்சம் சிம்பிளா இருந்தது, ஒரு மாதிரி கிரிஞ்சா இருந்ததுன்னு சொல்லலாம். சோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணும்போது ஒண்ணுமே நல்லா ஒர்க் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் கேட்கறதுல ஒரு கேள்வி, அவங்க எப்பவுமே வந்து மாசம் நடிப்பாங்க. சோ அவங்க நடிச்ச மூவிலே இது வந்து ஒரு அளவுக்கு வித்தியாசமான ஒரு ஜானர்ல இருந்தது. தென் டைலாக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். மேபி தமிழ்ல நான் பார்த்ததுனால அப்படி இருந்திருக்கா என்னன்னு தெரியல. தெலுங்குல இருந்து தமிழ் பார்க்கும்போது யாரா இவன் டைலாக் எழுதியிருக்கா, இப்படி பேசிட்டு போறாங்க மாதிரி இருந்தது. தென் சமந்தாவோட ஆக்ஷன் தான் வேற லெவல்ல இருந்தது. பஸ் சீன்ல வந்து அவங்க சுத்தி சுத்தி அடிக்கும் போதுதான் என்னடா இவங்க போல் டான்ஸ் கத்துட்டு வந்து பண்றாங்களோ அப்படிலாம் இருந்தது. இன்னொன்னு சாரில எல்லாம் அவங்க ஆக்ஷன் சீன் பண்ணும்போது வாவ் அப்படி இருந்தது. மஸ்ட் வாட்ச். காமெடிலாம் நான் பாக்கலன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல காமெடியா இருந்தது நாங்க தானோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. காமெடி தெரியல, வேற லெவல்ல இருந்தது. ஒரு ஃபைட் சீன் அப்பெல்லாம் வந்து அவரோட ஸ்பெஷலே வந்து அந்த ட்ரம்ஸ் வச்சுட்டு அடிக்கிறதா, அது ஏதோ திரைக்கூத்தா சம்திங் தரைக்கூத்துன்னு சொல்லுவாங்க. அந்த இதுவும் வேற லெவல்ல இருந்து அந்த ட்ரம்ஸ் பீட்லாம் வரும்போது அவங்க அடிச்ச அடிலாம் வேற லெவல் பிளாஸ்ட். தெலுங்கு படம் மாதிரி ரொம்பவே தெரிஞ்சது. ஒருத்தர் எனக்கு புரியல. அதான் சமந்தாக்காக தான் பார்த்தது. அது தெலுங்கு படமா இருந்தது, ஹிந்தி படமா இருந்தேன். சோ சமந்தாக்காக பார்த்தேன். சமந்தாவை ஓரளவுக்கு நல்லா பண்ணி காட்டியிருந்தாங்க அவங்க. 6